2023 ஒடிசாவில் ஒரு மிகப்பெரிய ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதில் ஏகப்பட்ட மக்கள் இறந்து போனாங்க. எல்லாருக்குமே அந்த சம்பவத்தை பற்றி தெரியும். ஏங்க அன்னைக்கு காலகட்டத்துக்கு ஒரு வாரம் ஒரு மாதம் இந்தியாவே சோகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய சம்பவம் அது. அதுக்கப்புறம் ரயில்வேல ரொம்ப கவனம் தேவை, இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கான ஸ்டெப்பெல்லாம் சிலது எடுத்தாங்க. ஆனால் ஆக்சிடெண்ட் நடக்கிறத யாராலையும் தடுக்க முடியல. ஒரு சில ஆக்சிடெண்ட் நடந்துச்சு, சில பேர் இறந்தாங்க அப்படின்னு போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ மகாராஷ்டிராவில் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ஆக்சிடெண்ட்டாக சொல்லுவீங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ட்ரெயினில் நெருப்பு அப்படின்ட்டு ஒரு ஃபயர் அலார்ம் அடிக்குது. அதை வச்சு செயினை பிடிச்சி இழுத்து மக்கள் நிறைய பேர் குதித்து அங்கிட்டு போயிருக்காங்க. இன்னொரு ட்ராக்கில் ஒரு ட்ரெயின் ஏகப்பட்ட பேர் அடிக்குது. அதில் அடித்ததில் 12 பேர் இறந்து போகிறாங்க. இந்த சம்பவம் ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவும் உழைக்கிருக்கு. அங்கே உள்ள அரசியல்வாதிகள் ஃபுல்லாக இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இந்த மாதிரி சம்பவம் நடக்கலாம் அப்படின்னு. நம்ம இந்த வீடியோவில் என்ன டெக்னிக்கல் இஷ்யூ நடந்துச்சு, என்ன தான் நடந்துச்சு, எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். சரி வாங்க அதை ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். மொதல் விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, லக்னோவிலேருந்து மும்பைக்கு எப்போவுமே ரெகுலராக ட்ரெயின் இருக்குது. எப்போவுமே பேசஞ்சர் அதிகமாக தான் அந்த ட்ரெயினில் இருக்கும் அப்படின்னு வைங்களேன். இப்படி வந்துட்டு போயிட்டுருக்குதா ட்ரெயின். நேற்றைக்கும் ட்ரெயினில் கூட்டம் இருந்துக்கிட்டு இருக்குது. லக்னோவிலேருந்து ட்ரெயின் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்குது. மணி 4 மணி இருக்கும். அப்போயும் ட்ரெயின் சுமூகமாக போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. இதே நேரத்தில் ஆப்போசிட்டில் பார்த்துட்டிங்கன்னா கர்நாடகாவில் இங்கே பெங்களூர்லேருந்து ஒரு ட்ரெயின் கிளம்புது. இப்படி கிளம்பி இந்த ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்குது. இது எங்கே போகணுன்னா டெல்லிக்கு போகணும். இப்படி இந்த ட்ரெயின் 4 மணி வாக்கில் அந்த இடத்துக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்குது. எந்த இடம்னா பச்சோரா அப்படின்னு சொல்ல போகிற ஒரு இடங்க. இந்த இடம் மகாராஷ்டிராவில் எங்கே இருக்குன்னா வடக்கு மாவட்டம். இது மும்பையிலேருந்து கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. அவ்வளோ தூரத்தில் இந்த ஆக்சிடெண்ட் நடக்க போகுது. இப்படி அந்த இடம் ரொம்ப சுமூகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. மணி 4 மணியை தாண்டுதுங்க. அப்போ ட்ரெயினில் நெருப்பு வர மாதிரி தெரிஞ்சிருக்கு. இந்த நெருப்புனால் ஃபயர் அலார்ம் ஆட்டோமேட்டிக்காக அடித்ததாக சொல்லுது. இப்படி ஃபயர் அலார்ம் அடித்தோன்னே அங்கே அந்த பொட்டியில் இருப்பாங்கள்ல, ட்ரெயின் பொட்டிக்குள்ள அவங்க பதட்டம் அடைய ஆரம்பிக்கிறாங்க. என்னமோ ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு. ஆகா ட்ரெயின் ஏதாவது வெடிச்சிருமோ, இது மாதிரி பயங்கர இதாக ஆகிட்டாங்க. ஏன்னா எவ்வளோ சம்பவங்கள் அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் அந்த இதில் இத்தனை பேர் இறந்தது எவ்வளோ நியூஸ் கேட்டிருப்பாங்க. அவ்வளோ அவங்க பயந்து ஆகா ஏதோ பெரிய பிரச்சனை அப்படின்னு தான் உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக சில பேர் அந்த செயினை பிடிச்சி இழுக்கிறாங்க. அந்த எமர்ஜென்சி இது இருக்கும்ல, அதை பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்படி இழுத்தோன்னே ட்ரெயின் நிறுத்திட்டாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. உடனே பைலட் என்ன பண்ணுறாப்புல அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ட்ரெயின் பைலட்டு அவர் ஃப்ளாஷ் லைட்டை போட்டுடுறாரு. ஏன்னா அவங்க ரூல்ஸு படி இப்படி ட்ரெயின் எமர்ஜென்சியாக நின்றுட்டு அப்படின்னா அந்த ஃப்ளாஷ் லைட்டை போட்டுடணும். அப்படி அந்த ஃப்ளாஷ் லைட்டை போட்டோன்னே ஆப்போசிட்டில் இங்கே பெங்களூர்லேருந்து போயிட்டு ஒரு ட்ரெயின் கர்நாடகா எக்ஸ்பிரஸ். இவங்க பார்க்குறாங்க, என்னடா அது அந்த ட்ரெயின் ஃப்ளாஷ் லைட் போட்டிருக்குன்னு பார்க்குறாங்க. உடனே இவங்களும் பிரேக் போட ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ எமர்ஜென்சி, நம்ம பிரேக் போட்டாகணும் அப்படின்னு. ஆனால் அப்படி பிரேக் போடும்போது பார்த்துட்டிங்கன்னா இதுவே ஸ்பீடாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த இடத்துல பிரேக் போட்டால் ஒன்றும் உடனேலாம் நின்றுடாது. அதோட ஃபுல் பிரேக்கு எல்லாத்தையும் எல்லாம் போட்டுற முடியாது. ஏன்னா ட்ரெயினுக்கு நான் என்ன பண்ண முடியும். பிரேக்கை போட்டுக்கிட்டு வராங்க. பட் அந்த ட்ரெயின் ஸ்பீடு கொஞ்சம் தான் கம்மியாகுதே தவிர ஃபுல்லாலாம் கம்மியாகலை. ஒரு 30-35 பேர் அந்த மும்பைக்கு வர ட்ரெயின்லேருந்து குதிக்கிறாங்க. குதித்து ஒடியாடுறாங்க. இங்கிட்டு ஒடியாந்ததில் இந்த ட்ரெயினை அவங்க யாருமே கவனிக்கலை. ஏன்னா அவங்களுக்கு பயம் நம்ம இந்த ட்ரெயின்லேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அப்படியே அவங்க குதித்து எங்கிட்டு வரவங்க இந்த ட்ரெயினில் அடிபடுறாங்க. இப்படி அடித்ததில் சில பேரெல்லாம் தூக்கி வீசுதுங்க. இதெல்லாம் வார்த்தைகளால் கூட சொல்ல முடியாது. இதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியலங்க. உடல்லாம் பிஞ்சு போய் அந்த மாதிரி தூக்கி வீசுது. இப்படி 11 பேர் கிட்டத்தட்ட அங்கேயே ஸ்பாட் அவுட் ஆகிறாங்க. சில பேர் பயங்கர காயம் அடைகிறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்கான பணிகள்லாம் நடக்குது. இப்போக்கி இந்த வீடியோ எடுக்கும்போது 12 பேர் இறந்துருக்காங்க. இப்படி இந்த நியூஸ் பார்த்துட்டிங்கன்னா உடனே பரவ ஆரம்பிக்குது. 2 ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடுவில் இந்த சம்பவம் நடக்குது. இப்படி நடந்தோடனே இந்த சம்பவம் உடனே அங்கே உள்ள எல்லாரும், அரசியல்வாதி முதற்கொண்டு எல்லாருக்கும் தெரியுது, மீடியாவுக்கு தெரியுது. இந்த சம்பவம் மகாராஷ்டிராவில் ஒரு மிகப்பெரிய சம்பவமாக உருமாறினுச்சு. உடனே இந்த சம்பவம் அங்கே உள்ள முதலமைச்சர் காதுக்கும் போகுது. அவர் அங்கே இல்லை, அவர் சுவிட்சர்லாந்து ஒரு வேலையாக போயிட்டார். அங்கே இருந்துட்டு அவர் உடனே வீடியோ இதில் சொல்கிறாரு, இது மாதிரி இந்த சம்பவம் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு அமைச்சரை இப்போ அங்கே போக சொல்லியிருக்கேன். நான் கலெக்டர்கிட்ட இதை பற்றி பேசிட்டேன். என்ன எல்லா இதை நாங்கள் ரயில்வேயோட ஒத்துழைச்சிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க அங்கேருந்து ஒரு வீடியோ போடுறாங்க.
இங்கே துணை முதலமைச்சர் என்ன சொல்கிறாப்புலன்னா, நான் வந்து இது மாதிரி கலெக்டர்கிட்ட வந்து பேசிட்டேன், அங்கே உள்ள ஹாஸ்பிட்டல்லாம் கொஞ்சம் தயாராக இருங்க அப்படின்ட்டு துணை முதலமைச்சர் வந்து ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மகாராஷ்டிராவில் வந்து உருவெடுத்துச்சு. நேற்றைக்கு தாங்க இந்த சம்பவம் நடக்குது. இப்படி வந்து நடக்குதா, உடனே ஆம்புலன்ஸ் வந்து 8 ஆம்புலன்ஸ் வந்து அங்கே வருது. அங்கே அடிபட்டவங்களை உடனே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. பட் வந்து இப்போது நிலவரப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, அடிபட்டவங்களுக்கு வந்து பெரிய அளவில் காயம் இல்லை, அது நார்மலான ஒரு இதாக தான் இருக்குது, பட் இனிமேல் உயிரிழப்பு வந்து அதிகம் இருக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு அப்படின்னு தெரில. நான் அந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் அக்யூரேட்டாக வந்து 12 பேர் வந்து இறந்துருந்துருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், என்ன சொல்கிறது அப்படின்னு தெரிலங்க. ஒரு தீப்பொறி வந்துட்டுன்னு ஃபயர் அலார்ம் அடித்ததை நினச்சி ட்ரெயின் அந்த இதை பிடிச்சி அங்கிட்டு போய் குதிச்சு, இதெல்லாம் வந்து கற்பனை கூட பண்ண முடியலைங்க. எப்படியெல்லாம் ஒருத்தவங்களோட உயிர் வந்து போயிருக்கு பாருங்களேன். இது வந்து மிகப்பெரிய இஷ்யூவாக மாறினோன்னே அங்கே வந்து ஒரு கூட்டமே வந்து கூட்டிட்டு அமைச்சர்லேருந்து எல்லோரும் வந்துடுறாங்க. அங்கே ஃப்ளட் லைட்டை போட்டு என்ன தான் நடந்துச்சு எல்லாத்தையும் வந்து சரி கட்டணும் இல்லைங்க. அங்கே அதுக்கான பணிகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இது ஏன் இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு முதற்கட்ட விசாரணை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த முதற்கட்ட விசாரணையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, அந்த ட்ரெயினில் ஹாட் ஆக்சில் அண்ட் பிரேக் பைண்டிங்னு ஒன்று இருக்குமாங்க. அதில் தான் வந்து தீப்பொறி வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த தீப்பொறியை பார்த்து தான் மக்கள் வந்து செயினை பிடிச்சி எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து எப்படா தீப்பொறி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரெயினில் எப்படியெல்லாம் ஆக்சிடென்ட் நடக்குது. ஒரு ட்ரெயின் வந்து லூப் லைனில் நிற்கும், அதில் போது ஆக்சிடென்ட் நடக்கும். அப்புறம் நேராக போயிட்டுருக்க ட்ரெயினில் மோதுறது அப்படின்னு பல சம்பவங்கள் வந்து ட்ரெயின் ஆக்சிடென்ட்லேயே பல விதமாக நடக்குது. பட் இது வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ட்ரெயினில் ஒரு முக்கியமான 2 விஷயம், ஹாட் ஆக்சில் அண்ட் பிரேக் பைண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதுக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா முன்னெச்சரிக்கையாகவே இதில் வந்து ஆக்சிடென்ட் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, இது ஹீட் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்காகவே ஒரு சென்சார் வந்து அந்த ரயில்வே ட்ராக் இதில் வந்து வைக்கிறாங்க. இப்படி அந்த இது வைக்கிறதுனால வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த சென்சார் வந்து கவனிச்சிக்கிட்டே இருக்கும், அந்த டெம்பரேச்சர் சென்சார். இது மாதிரி அந்த ஹாட் ஆக்சிலும் அந்த பிரேக் பைண்டிங் ஹீட் ஆகுதா அப்படின்னு. அப்படி ஏதாவது ஆகுது அப்படின்னு வைங்களேன், இது வந்து ஒரு இதுக்கு வந்து தகவல் அனுப்பும். அப்படி ஒரு அல்காரிதத்தை வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க, ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அந்த அல்காரிதம் வந்து பார்க்கும், இது மாதிரி எப்போ எவ்வளோ ஹீட்டாக இருக்குது, என்ன நடக்குது அப்படின்னு அது கவனிக்கும். இப்படி கவனித்து ரொம்ப ஏதாவது வித்தியாசமாக நடக்குது அப்படின்னு வைங்களேன், அந்த தகவல்களை இங்கே ரயில்வே துறையில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணும். இப்படி அவங்க வந்து பார்ப்பாங்க, ஆஹா இது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னு வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்படி அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து பார்ப்பாங்க. இது வந்து என்னென்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைங்க. இதனால் வந்து ஆக்சிடென்ட் நடந்துடக்கூடாது அப்படின்னு அந்த அளவுக்குலாம் ரொம்ப கவனமாக இருந்திருக்காங்க. பட் அந்த ஹாட் ஆக்சில்லையும் பிரேக் மெயின்டைனில் தான் தீப்பொறி வந்துருந்துருக்கு. இப்படி வந்ததில் அந்த அலாரம் வந்து அடிச்சிருந்துருக்கு. அந்த அலாரம் அடித்ததில் மக்கள் வந்து பேனிக் ஆகிட்டாங்க. ஏன்னா எவ்வளவோ ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டிருக்காங்க, இதுவும் ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுமோன்னு பயந்து அந்த செயினை பிடிச்சி இழுத்து அங்கிட்டு குதிக்கிறாங்க. அந்த பைலட்டும் வந்து அந்த ட்ரெயின் பைலட்டும் அவரும் வந்து ட்ரெயின் டிரைவரும் அவரும் பிரேக் போட்டு பார்த்தாரு, அதுவும் முடியலை. கண்ணு முன்னாடி வந்து 12 பேர் இறந்து போகிறாங்க. அந்த வீடியோலாம் வந்து பார்க்க கூட முடியாதுங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து உடல்லாம் இது பண்ணி எவ்வளவோ கனவுகளோடு வந்து போயிருந்துருப்பாங்க. பட் எல்லோரும் நொடி பொழுதுகளில் வந்து இறந்து போகிறாங்க. இப்போ அங்கே உள்ள கவர்மெண்ட் சொல்லியிருக்கு, நாங்கள் 5 லட்ச ரூபா பணம் தரோம் இறந்தவங்களுக்கு அப்படின்னு. பட் அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? உயிரை வந்து மறுபடியும் திருப்பி கொடுக்க முடியாதுல்ல. அதுதானே உண்மையான விஷயம். எல்லோரும் வந்து இரங்கல்கள்லாம் வந்து தெரிவிக்கிறாங்க. பட் வந்து ஒரு உண்மையிலே வந்து ஒரு இது என்ன மாதிரி ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்கிறது எனக்கு தெரியலைங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேங்க. அது என்னென்னா, நேற்றுக்கே இந்த சம்பவம் 4:20 போல் நடக்குது. ஒரு சாயங்காலம் போல் எல்லாருக்கும் தகவல் கிடைக்குது. உடனே நம்ம நியூஸ் சேனலும் வந்து அதை கவர் பண்ணுறாங்க. இப்படி அதை கவர் பண்ணோன்னே முதற்கட்ட தகவல் என்ன வருமோ அதை தானே சொல்லுவாங்க. அதை வச்சு இங்கே கீழே கமெண்ட் வந்து போட ஆரம்பிக்கிறாங்க சில பேர். அப்படி போடுறவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, வடக்கணுங்களுக்கெல்லாம் அறிவே இல்லை போல், இப்படி இறங்கி திருன்னு போடுறாங்க அப்படின்னு வந்து சில பேர்லாம் வந்து ரொம்ப நல்லா வந்து திட்டிருந்தாங்க. அங்கே இறந்துருக்காங்க. அங்கே உள்ள சுச்சுவேஷனை யோசிச்சு பாருங்கள். இப்படி ஃபயர் அலார்ம் அடிக்குது, இவங்க வந்து ரொம்ப பரபரப்பாகிறாங்க, ஏதோ ஆகிட போகுது அப்படின்னு அங்கே சில பேர் முடிவெடுத்து இது இழுத்து அங்கிட்டு குதிச்சு போகிறாங்க. அங்கே உள்ள சுச்சுவேஷனை யோசிச்சு பாருங்களேன். அந்த மொமெண்டத்தில் அவங்களோட மைண்ட் செட் வந்து எந்த மாதிரி வந்து யோசிச்சுருந்துருக்கும். எப்படியாவது நம்ம வந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு தான் குதிச்சாங்க. பட் அதுவே வந்து யமனா மாறிடுச்சு. பட் அதை வந்து இங்கே சில பேர் இப்படி கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தோம் அப்படின்னா நம்மளும் அதே கூட பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல நம்ம எப்படி யோசிப்பேன்னு கூட தெரியாதுல்ல. பட் இது மாதிரி கமெண்ட்லாம் வந்து உண்மையிலே தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயங்க. இந்த சம்பவத்தை பற்றி என்னங்க நினைக்கிறீங்க? இது மாதிரி ஆக்சிடென்ட்லாம் ரயில்வேயில் நடக்கக்கூடாது அப்படின்னா என்ன மாதிரி விஷயம் வரணும்னு நினைக்கிறீங்க? என்ன தான் முன்னெச்சரிக்கையாக நடந்தாலும் ஏதோ ஒரு இது மாதிரி சில ஆக்சிடெண்ட்டுகள் நடக்குது. சில பேர் இறந்துக்கிட்டு தான் இருக்காங்க. உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை கீழே பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.